குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெக்கானிக்ஸில் 5th யூனிட்டில் டைனமிக்ஸ் சாப்டரில் 16.3 செக்ஷன் கோனிக் ஆஸ் எ சென்ட்ரல் ஆர்பிட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு புக் ஒர்க் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா when a central orbit is a conic. ஸோ கோனிக்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி கான்செப்ட். ஸோ கோனிக்ங்கிறது என்னன்னு தெரியும். நம்மளோட சென்ட்ரல் ஆர்பிட் ஒரு கோனிக்காக இருந்தது அப்படின்னா வித் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ஒன் ஃபோக்கஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த லா ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். லா ஆஃப் ஃபோர்ஸையும் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம போலார் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக்கை தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். இது ஏற்கனவே நமக்கு அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரிலேயே தெரிஞ்சது. L/R இஸ் ஈக்குவல் டு 1 + E cos θ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா த்ரூஅவுட்டாக ஒரு L வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ L வச்சு டிவைட் பண்ணோன்னா இந்த L கேன்சல் ஆயிரும். 1/R இஸ் நத்திங் பட் U அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ U ஈக்குவல் டு 1/L + E/L cos θ அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம du/dθவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ U ஈக்குவல் டு 1/L + E/L cos θ அப்படிங்கிற போது du/dθ என்னது வரும்னா 1/L டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, E/L அப்படியே இருக்கட்டும், cos θவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin θ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ -E/L sin θ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போது du/dθ அப்படிங்கிறது -E/L sin θ அப்படின்னா d²u/dθ² அப்படிங்கிறது -E/L sin θவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos θன்னு கிடைக்கும். ஸோ அதனால் cos θவை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷனும் இருக்குது, செகண்ட் டிஃப்ரென்சியேஷனும் இருக்குது. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்பிட்டை கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு அந்த எல்ஹெச்எஸ்ஸை கன்சிடர் பண்ணோன்னா நமக்கு எல்ஹெச்எஸ் என்னது ஆர்பிட்டில் h²u² இன்ட்டு d²u/dθ² + u. இதுதான ஃபார்முலா. இதில் h²u² d²u/dθ² பதிலாக தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா E/L cos θ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். u ஃபஸ்ட்டு லைன்லேயே கண்டுபிடிச்சிருந்தோமா +1/L + E/L cos θ அப்படின்ட்டு அதை எழுதிக்கணும். அப்போ இந்த +E/L cos θவும் -E/L cos θவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/L மட்டும் ரிமைனிங் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்னா h²u² இன்ட்டு 1/L அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா u இஸ் நத்திங் பட் 1/R. அப்போ h²/L இன்ட்டு 1/R² அப்படிங்கிறத நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு இந்த h²u² இன்ட்டு d²u/dθ² + uவோட வேல்யூ h²/L இன்ட்டு 1/R² அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட்டில் இந்த வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல்னு தெரியும்னா எஃப்க்கு ஈக்குவல்னு தெரியும். விச் மீன்ஸ் இந்த வேல்யூ தான் எஃப்க்கு ஈக்குவல்னு இங்கே நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு h²/L இன்ட்டு 1/R²ன்னு கிடச்சிருக்குதா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலான்னா எஃப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/R² அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா the force is inversely proportional to square of the distance from the pole அப்படிங்கிறது நமக்கு கன்க்ளூட் ஆகும். force is proportional to square of the distance from the pole. இதுதான் இது. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஸ்கொயர் லா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவில் இப்போ நம்ம மேலே உள்ளதில் என்ன கண்டுபிடிச்சிருந்தோன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு
h ஸ்கொயர் பை எல் இன்ட்டு 1/r ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். திஸ் ரூல் இஸ் கால்டு த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி வந்து த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ வெலாசிட்டிக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை ஏற்கனவே முதல்லையே டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் இன்ட்டு டியூ பை டிடிட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம இப்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்னது கன்சிடர் பண்ணுறோம்? வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் யூ பை டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர். சாரி, இது வந்து du பை டி டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. du பை டி டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம du பை டி டீட்டாக்கு பதிலாக என்னது எழுதிக்கலாம்னா மைனஸ் இ பை எல் சைன் டீட்டா அப்படிங்கிறத எழுதிக்கலாம், தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் யூக்கு பதிலாக என்னது எழுதிக்கலாம்னா 1/l ப்ளஸ் இ பை எல் காஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதனோட ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்குவோம். ஓகேவா. அப்போ இதை வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதையுமே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரெண்டு டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது வந்து ஹோல் ஸ்கொயரில் காமனாக இருக்குது, அதனால எல் ஸ்கொயரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a ஸ்கொயர் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2ab 2e காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயரோட டேர்ம் வந்து இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா இ ஸ்கொயரை காமனாக எடுத்தோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரிமைனிங் இருக்கும். அதனோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2e காஸ் தீட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நமக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா எல் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ காஸ் தீட்டான்னு தெரியும். அப்போது இதுலேருந்து இ காஸ் தீட்டா தேவைன்னா நம்ம எல் பை ஆர் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இந்த இ காஸ் தீட்டாக்கு பதிலாக எல் பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர் into e ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இ காஸ் தீட்டாக்கு பதிலாக எல் பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் 2l பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். அப்போ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு எல்லை உள்ளே கொண்டுட்டு போய் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஹச் ஸ்கொயர் பை எல் இன்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த இ ஸ்கொயர் மைனஸ் 1 பை எல் அது தனியாக வச்சுக்கிறோம். இந்த 2l பை ஆர் அது கூட ஒரு எல்லை மல்டிபிள் பண்ணி இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 பை ஆர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குன்னா ஹச் ஸ்கொயர் பை எல் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஆர் ப்ளஸ் 2 பை ஆர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குதா. ஹச் ஸ்கொயர் பை எல் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எல் ப்ளஸ் 2 பை ஆர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிமைனிங் கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து மியூ இன்ட்டு 2 பை ஆர் ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எல் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். வேறு மியூ இஸ் ஈக்குவல் டு அந்த ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை எல். ஓகேவா. இதுதான் வந்து வி ஸ்கொயரோட வேல்யூ.
ஸோ இந்த வி ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இது எப்போ பேரபுலாவாக இருக்கும் எலிப்ஸாக இருக்குங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? வென் இ ஈக்குவல் டு 1, இ வந்து 1ன்னு போட்டால் இந்த டேர்மே வந்து நமக்கு 0y கேன்சல் ஆகிடும். அப்போது மியூ இன்ட்டு 2/r அப்படின்ட்டு மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. வென் த பாத் இஸ் பேரபுலா, அது வந்து பேரபுலாவாக இருந்தால் ஈயோட வேல்யூ வந்து 1. அப்போ அந்த கேஸில் வி ஸ்கொயரோட வேல்யூ வந்து மியூ இன்ட்டு 2/r அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி பாத் வந்து எலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பாத் வந்து எலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் எல்லுக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு மியூவோட ஆன்சர் இப்படி இருந்ததா, மியூ இன்ட்டு 2/r ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 1/l. இந்த எல்லுக்கு பதிலாக பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும், மியூ இன்ட்டு 2/r ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 1/b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்குமா? இந்த ஏ ஸ்கொயர் தான் இங்கே மல்டிபிள் பண்ணி ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1/b ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மியூ இன்ட்டு 2/r ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1/b ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சார் பி ஸ்கொயர் பை ஏவை தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? எல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏவை தான் ரீப்ளேஸ் பண்ணணும், பிஏ ஸ்கொயர் கிடையாது. அப்போ மியூ இன்ட்டு 2/r ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் பை ஏ இப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வந்து மியூ இன்ட்டு 2/r ப்ளஸ் ஏ இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு ஏவையும் டினாமினேட்டரில் ஒரு ஏவையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்ன கிடைச்சிருக்கோன்னா மியூ பை ஆர் இன்ட்டு 2/r ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1/ab ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். எலிப்ஸை பொறுத்த வரையில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த நியூமரேட்டரை வந்து நம்ம பி ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ மியூ பை ஆர் இன்ட்டு 2/r ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த பி ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/a அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கும். அப்போ மியூ பை ஆர் இன்ட்டு 2/r மைனஸ் 1/a அப்படின்ட்டு கிடைக்கும் வெலாசிட்டியோட வேல்யூ. ஓகேவா? இது எப்போன்னா எலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதே ஹைப்பர்போலாவாக இருந்துச்சு அப்படின்னா மியூ பை ஆர் இன்ட்டு 2/r ப்ளஸ் 1/a அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பேரபுலாவாக இருந்தால் வெலாசிட்டியோட வேல்யூ, எலிப்ஸாக இருந்தால் ஹைப்பர்போலாவாக இருந்தால் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அண்டு மினிமம் வெலாசிட்டிஸ். மேக்ஸிமம் மினிமம் வெலாசிட்டிஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு, இஃப் ஏ அண்ட் ஏ டேஷ் ஆர் த எண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சஸ். ஸோ மேஜர் ஆக்சஸோட எண்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து ஏன்னு ஒன்றும் ஏ டேஷ் அப்படின்னு ஒன்றும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இஃப் ஏ அண்ட் ஏ டேஷ் ஆர் த ends of the major axis such that a is closer to s than a dash. ஸோ இந்த எஸ்ஸுக்கு க்ளோஸராக ஏ தான் வந்திருக்கு ஏ டேஷை விட. எஸ்ஸுக்கு க்ளோஸராக ஏ இருக்குது அப்படின்னா தென் ஆர் இஸ் maximum at a and maximum at a dash. மினிமம் ஆர் வந்து ஏல மினிமமாக இருக்கும், ஏ டேஷில் மேக்ஸிமமாக இருக்கும். அது வெலாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஏல மேக்ஸிமமாக இருக்கும், ஏ டேஷில் மினிமமாக இருக்கும், அதனோட ரிவர்ஸ். ஓகேவா? எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் மினிமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆறுங்கிறது வந்து ஏல மேக்ஸிமமாக இருக்கும், வெலாசிட்டி
ஆருங்கிறது ஏல மினிமமாக இருக்கும், வெலாசிட்டி ஏல மேக்ஸிமமாக இருக்கும். ஆர் வந்து ஏ டேஷில் மேக்ஸிமமாக இருக்கும், வெலாசிட்டி வந்து ஏ டேஷில் மினிமமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீரியாடிக் டைம் வென் அன் ஆர்பிட் இஸ் அன் எலிப்ஸ். ஸோ நம்மளோட ஆர்பிட் வந்து எலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதனோட பீரியாடிக் டைமுங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் த total area of the particle to the constant areal velocity, ratio of the total area and the constant velocity அப்படின்ட்டு சொல்லலாம், divided by. அப்போ டோட்டல் ஏரியாங்கிறது பை ஏபி டிவைடட் பை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிறது வந்து h/2, அதனால பை ஏபி டிவைடட் பை h/2 அப்படின்ட்டு போடலாம். ஆனால் நமக்கு ஹச்னா என்னன்னு தெரியும்னா மியூ ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை எல்லுங்கிறதுனால ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் மியூன்னு சொல்லலாம். அப்போ ஹச் தேவைன்னா ரூட் ஆஃப் எல் மியூ அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த பை ஏபி டிவைடட் பை h/2ன்னு இருக்குல்ல, அப்போ இதை வந்து 2π ஏபி டிவைடட் பை ஹச்ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2π ஏபி டிவைடட் பை ஹச்சுக்கு பதிலாக ரூட் ஆஃப் எல் மியூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் எல் இஸ் நத்திங் பட் அந்த பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்ட்டு தெரியுமா, நம்ம போட்டோம்ல எல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏன்னு. அப்போ ரூட் எல்லுன்னா என்னதுன்னா பி பை ரூட் ஏ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பி பை ரூட் ஏவை ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2π ஏபி டிவைடட் பை ரூட் மியூ. எல்லுக்கு பதிலாக பி பை ரூட் ஏ போடும்போது பியை இங்கே போடணும், ரூட் ஏவை மேலே போடணும். அப்போ இந்த பி கேன்சல் ஆயிரும். ஏ இன்ட்டு ரூட் ஏனா ஏ பவர் 3/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இந்த பீரியாடிக் டைமோட ஃபார்முலா வந்து 2π ஏ பவர் 3/2 டிவைடட் பை ரூட் மியூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வேல்யூ, அதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். 2π ஏ பவர் 3/2 டிவைடட் பை ரூட் மியூ அப்படிங்கிறது. When the path is the branch of the parabola near to the center of the focus, when the path வந்து ஃபோக்கஸ்க்கு நியராக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர்போலாவை பொறுத்த வரையில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 - e ஸ்கொயர்னு தெரியும். அப்போ இதுலேருந்து e ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் நத்திங் பட் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேஸில் வி ஸ்கொயரோட வேல்யூ வந்து மியூ இன்ட்டு 2/r ப்ளஸ் 1/a அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி. So in the remark வந்து it is important to note that when the path is the branch of the hyperbola not nearer to the center of the force, its equation வந்து L/R equal to -1 + e cos theta. When the path is branch of hyperbola, பாத்துங்கிறது வந்து ஹைப்பர்போலாவோட பிரான்ச்சாக இருந்தது, அது சென்டருக்கு நியராக இல்லை அப்படின்னா அப்போ L/R வந்து -1 + e cos theta அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். அந்த கேஸில் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து h ஸ்கொயர் பை எல் 1/r² இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே ரிமார்க். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து கோனிக் ஆஸ் ஏ சென்ட்ரல் ஆர்பிட்டுங்கிற இந்த செக்ஷனில் வந்து ஒரே ஒரு புக் ஒர்க்கு தான் வந்து மெயினாக பார்த்துருக்குறோம். அப்புறம் இன்வர்ஸ் ஸ்கொயர் லானா என்னென்னு பார்த்துருந்தோம். பேரபுலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவோட வெலாசிட்டி வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த மூணையும் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.